எந்த வார்த்தை நம்மை நோக்கி வருகிறதோ, எந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடிய பொட்டன்சியலோடு தான் வார்த்தை வருகிறது. தேவனுடைய வார்த்தை என்பது நமக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பது கிடையாது, ஒரு அறிவுரை கொடுப்பது கிடையாது. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தகவல்கள் கிடையாது, இன்ஃபர்மேஷன் கிடையாது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரு ஆற்றலையும் சத்துவத்தையும் கொடுக்கக்கூடியதான் தேவனுடைய வார்த்தை. இயேசு கடல் நடந்து வருகிறார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே அது நீரே ஆனால் என்னையும் கடலில் நடக்க கட்டளையிடும்ங்கிறாரு. அப்போ ஆண்டவர் வேற ஆப்ஷனே கிடையாது, வாங்கிறார். வான் சொன்னது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது, ஒரு தகவல் கிடையாது. அந்த கடலின் மேலே அவன் நடந்து போகக்கூடிய எம்பவர்மெண்ட்டை கொடுக்கறதா அந்த வாங்கிற வார்த்தை. எந்த வார்த்தை அவனை வா என்று அழைத்ததோ அந்த வார்த்தையின் மேலே அவன் நடந்து தோல்வி அடையாதவனாய் அது மேலே நடந்தான். அந்த வார்த்தை விட்டு விலகும் பொழுதுதான் அந்த எம்பவர்மெண்ட் குறைஞ்சி. வார்த்தை என்பது நமக்கு சில தகவல் அல்ல. வார்த்தை என்பது எந்த வார்த்தை நம்மை நோக்கி வருகிறதோ, எந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றக்கூடிய பொட்டன்சியலோடு தான் வார்த்தை வருகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, அனுப்பின காரியம் ஆகும்படி வாக்கியம் இருக்கு, என்னுடைய வார்த்தை வெறுமையா என்னிடத்தில் திரும்பி வராதுன்னு இருக்கு. ஒரு வார்த்தை அனுப்புகிறார் என்றால் அந்த வார்த்தை எதுக்கு வருகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆற்றலை சத்துவத்தை கொடுத்து நம்மை உயர்த்துவதற்காக வார்த்தை வருகிறது. ஒவ்வொரு முறையும் சபைக்கு வரும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனோட ஐக்கியப்படும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் நேரம் செலவழிக்கும் பொழுது நமக்கு தெரியாத விதமாகவே ஒரு மாற்றம் நமக்குள்ளே ஏற்படுகிறது. தெரிந்து நடக்கல, தெரியாத விதமாகவே நமக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் உள்ள நடந்து கொண்டே வருகிறது. பிற்போக்கான மாற்றம் எப்படி நடக்கிறது என்றால், உலக சம்பவங்கள், உலகத்தில் நடக்கிற காரியங்கள், உலகத்தில் நிகழ்வுகள், வியாதிகள், பலவீனங்கள் போன்ற காரியங்களை கேட்க 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 நமக்கு தெரியாத விதமாகவே ஒரு பின்னோக்கி போகக்கூடிய ஒரு மாற்றம் நடக்குது. உடனே நடக்காது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்கிறோம் என்றால் இத்தனை நாட்கள் நமக்கு சவாலா தெரிந்தது, பெரிய பிரச்சனையாய் தெரிந்தது, கொஞ்ச நாள் கேட்கிறோம், தேவனோட வார்த்தைங்கிற தொடுதல் வருது, தேவனுடைய பிரசன்னம் தொடுகிறது என்றால் எது நமக்கு சவாலா தெரிந்ததோ அது ஒரு நாளில் மிகவும் எளிதாக மாறும். நமக்கே தெரியாது நம்மால் முடியுமா, நம்மால் ஜெயிக்க முடியுமா, இந்த நிலைக்கு எப்படி வந்தோம் என்று நாம் முயற்சி எடுக்கலை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்டோம், பிரசன்னத்தில் நேரம் செலவழித்தோம். கேட்க 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 ஒரு உயர்வு, ஒரு முன்னேற்றம் உள்ளிருந்து வெளியே வருகிறது. ஆதியாம் படிச்சு பாருங்க. ஆதியாம் படிச்சு போகும் பொழுது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுதுங்கிறார். அந்த வார்த்தை அப்படியே ஆயிற்று, தேவன் நல்லதென்று கண்டான் இருக்கு. ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்லையாச்சும் உண்டாக கடவுது அப்படின்ற ஒரு பெரிய வார்த்தை இருக்கு. ஆங்கிலத்தை படிச்ச அப்படின்னா லெட் தேர் பி லைட்னு இருக்கு. லெட் தேர் பி, அந்த பீங்கிற வார்த்தை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. ஒரே ஒரு வார்த்தை, லெட் தேர் பி லைட், லெட் தேர் பி சன் சொன்னா என்ன சொல்லுகிறாரோ அவர் பீன்னு சொன்னார் என்றால் உண்டாக கடவுன்னு சொல்றார் என்றால் உண்டாகுது. அதான் தேவனுடைய வார்த்தை. நம்மை பார்த்து இப்படி செய்வாய், இப்படி மாறுவாய், இந்த நிலைக்கு வருவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால் அது ஜோசியம் கட்டு போறது கிடையாது. நம்மை அப்படி வாழ வைப்பார் என்று அர்த்தம். உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், சிறந்த நிலையில வைப்பார் என்று தேவனோட வார்த்தை வருகிறது என்றால் அந்த நிலையில நம்மை வைப்பார் என்று அர்த்தம். எரேமியாட்ட கர்த்தர் சொல்லுகிறாரு, உன்னை தீர்க்கதரிசியா வைப்பேன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், ஆண்டவரே என்னால் முடியாது, நான் சின்ன பிள்ளைங்கிறாரு. ஆண்டவர் சிறு பிள்ளை என்று சொல்லாதேங்கிறாரு. உன்னை எதுக்கு அழைச்சனோ அந்த அழைப்பை நிறைவேற்றக்கூடிய பொட்டன்சியலை சேர்ந்து தான் வைப்பேன். கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மை கொண்டு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அழைக்கிறார் என்றால் அது தகவல் அல்ல. நம்மை கொண்டு எதை செய்வதற்கான எம்பவர்மெண்ட் கொடுக்கிறார். நம்மை கொண்டு நம் மூலமாக ஏதே ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார் என்று அர்த்தம். கர்த்தரோட வார்த்தை வருகிறது என்றால், ஆண்டவரே உமக்கு நன்றி, உங்களுடைய வார்த்தைக்கா நன்றி, உங்களுடைய வசனத்தின் வல்லமைக்கா நன்றி, உங்களுடைய ஞானத்துக்கா நன்றி, உங்களுடைய அறிவுக்கா நன்றி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொன்னீங்கன்னா நீங்க அவரோடு இணைந்து செயல்பட போறீங்கன்னு அர்த்தம்.